வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரெசிபீடியா சேனல் தான் பார்க்க போறோம். ஹிட்லர் ஸ்டோரிய பத்தி பார்ட் 2 போட்டிருக்காங்க. அதான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ஓகே. போன வீடியோவோட கடைசியில பார்த்தா ஹிட்லர் சிரிக்கிற மாதிரி இருந்த போட்டோ, அந்த போட்டோ எடுத்த உடனே ஃபேமஸ் ஆகல. ஏன்னா அப்போ ஹிட்லரே ஃபேமஸ் ஆகல. நார்மலா நம்ம சிஎம்ஓ பிஎம்ஓ ஸ்டேஜ்ல நின்னு பேசும்போது எவ்வளவு மக்கள் கூடி இருக்காங்கன்னு அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல போடுறதுக்காக போட்டோ எடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி எடுத்த போட்டோ தான் அது. ஆனா ஹிட்லர் ஆனதுக்கு அப்புறம் பழைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சேர்க்கலாம்னு ஒவ்வொரு போட்டோவையா ஜூம் இன் பண்ணி டாக்குமெண்ட் பண்ணும்போது நீ பாட்டு ஜூம் போ அப்படி கிடைச்ச போட்டோ தான் அது. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட கடைசியில ஹிட்லர் மிலிட்டரியில ஜாயின் பண்ணிட்டு எப்படா வார் வரும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தாரு. அவர் காத்துட்டு இருந்த மாதிரியே போரும் வந்துருச்சு. அப்போ பெவேரியன் இன்ஃபன்ட் ரெஜிமெண்ட் அப்படின்னு மிலிட்டரியிலே இருக்கிற ஒரு சின்ன குரூப்ல மெசஞ்சரா ஜாயின் பண்றாரு. மெசஞ்சர்னா என்னன்னா, நம்ம வார்னு சொன்ன உடனே பாகுபலி படத்துல வர மாதிரி ரெண்டு பேரும் ஒரு கிரிக்கெட் கிரவுண்ட சூஸ் பண்ணிட்டு கத்திலே ஓடி போய் சண்டை போட்டு யார் கடைசியா நிக்கிறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு தான் நினைப்போம். ஆனா உண்மையான வார் எப்படி நடக்கும்னா, ஒரு பெரிய நாட்டோட மிலிட்டரியில எத்தனை லட்சம் பேர் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் குரூப்பா ஃபார்ம் பண்ணி ஒரு வேவா சண்டை போட அனுப்புவாங்க. அந்த சண்டை போடுற இடம், அந்த வார் ஃபீல்டு 300-400 கிலோமீட்டருக்கு இருக்கும். 100 கிலோமீட்டரோட பவுண்டரியில ஒரு டென்ட் போட்டு ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வேவ் போயிருக்காங்களா, எத்தனை பேர் போனாங்க, இப்போ அதுல எத்தனை பேர் உயிரோட இருக்காங்க, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, நம்மளோட வீக்னஸ் என்ன, அடுத்த வேவா போறவங்க கிட்ட என்னத்தை ஸ்ட்ராங் பண்ணி அனுப்பணும், இப்படி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணும்போதே அதுக்கு முன்னாடி ஒரு வேவ் போய் வார் பண்ண ரெடியா ஆர்டர்ல நிப்பாங்க. அதுக்கு முன்னாடி போன வேவ் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இத்தனை விஷயங்கள் நடக்கும் ஒரு வார்ல. இங்கதான் ஒரு வார்ல மெசஞ்சர் எதுக்குன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டென்ட் போட்டு பிளான் போடுறவங்களுக்கும் முன்னாடி போய் சண்டை போடுறவங்களுக்கும் 300 கிலோமீட்டர் இருக்குல்ல. வேர்ல்டு வார் 1 நடந்தப்போ அந்த காலத்துல கம்யூனிகேட் பண்றதுக்கு எந்த டிவைசஸுமே கிடையாது. இந்த டென்ட்ல கொஞ்ச நேரம் சண்டையை நிப்பாட்டுங்க, அவங்க சரண்டர் ஆக போறாங்க, நிறைய கண்ணி வெடி லேண்ட் மைன்ஸ் வச்சிருக்காங்க, பார்த்து நடந்து போங்க. இந்த டென்ட்ல தான் இந்த மாதிரி முக்கியமான முடிவுகள்லாம் எடுப்பாங்க. அந்த முடிவுங்க போய் சண்டை போட்டுட்டு இருக்கவங்க சேர்றதுக்கு எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட் மீடியமே கிடையாது. இந்த இன்ஃபர்மேஷனை தான் மெசஞ்சர்ஸ் இங்கிருந்து வாங்கிட்டு போய் அங்க சண்டை போட்டுட்டு இருக்கவங்க கிட்ட தருவாங்க. சண்டை போடுற சோல்ஜரா கூட ஆயிரலாம், ஆனா அந்த மெசஞ்சரா இருக்கிறது டூ ரிஸ்கி. ஏன்னா சப்போர்ட்டுக்கு கூட யாருமே வர மாட்டாங்க. மிஞ்சி போனா ஒரு பிஸ்டல் இல்லைன்னா ஒரு ஷார்ட் கனை எடுத்துக்கிட்டு ஒரு லெட்டரை எடுத்துக்கிட்டு இவ்வளோ லேயர்ஸை தாண்டி ஓடணும். அங்க பாம்ஸ் இருக்கலாம், லேண்ட் மைன்ஸ் இருக்கலாம், இல்ல எதிரிங்க யாராவது ஒளிஞ்சிருந்து சுடலாம், ஹெலிகாப்டர்ல வந்து பாம் லான்ச் பண்ணலாம், என்ன வேணா நடக்கலாம். 90% ஆஃப் த டைம் இன்ஃபர்மேஷன் எடுத்துட்டு போறவங்க உயிரோட போய் சேர மாட்டாங்க. அந்த மெசஞ்சரா சேர்றாரு ஹிட்லர். அத்தனை நாளா இந்த ஜாப் இவ்வளவு ரிஸ்க்னு தெரிஞ்சோ அவரோட உயிரை கூட பெருசா நினைக்காம ஜெர்மனுக்காக இவ்வளவு பெரிய விஷயத்தை பண்ணதுனால ஜெர்மனி கவர்மெண்டே இப்ப நம்ம இந்தியாலாம் பாரத் ரத்னா அவார்ட்லாம் தருவாங்கல்ல, அந்த மாதிரி ஜெர்மனி கவர்மெண்ட் அயன் கிராஸ் அப்படின்னு ரொம்ப தைரியமானவங்களுக்கு தர அவார்டை ஹிட்லருக்கு அந்த வருஷம் தந்தாங்க. ஹிட்லர் மனசுல எவ்வளவு தைரியம் இருந்துச்சோ அவ்வளோ லக்கும் இருந்துச்சு. ஆனா அந்த லக் ரொம்ப நாளைக்கு நீடிக்கல. அப்பயும் போல ஒரு நாள் இன்ஃபர்மேஷன் எடுத்து ஓடும் போது எங்க இருந்தோ அந்த பாம் ஒண்ணு ஹிட்லர் பக்கத்துலயே வெடிச்சிருச்சு. ஆனா ஹிட்லர் சாகல, ஏன்னா அது ஒரு பாய்சன் கேஸ் அட்டாக், மஸ்டர்ட் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாம் வெடிச்சு உள்ள இருக்கிற கேஸ் நம்ம மேல பட்ட உடனே லங்ஸ், விரல், கண்ணுக்கு மேல இருக்கிற ஸ்கின்னு, சாஃப்டான டிஷ்யூஸ் எல்லாமே டேமேஜ் ஆயிரும். அடிப்பட்ட ஹிட்லர் மயங்கி அங்கேயே விழுந்துடுறாரு. அன்னைக்கு நைட்டு வந்து அவரை தூக்கிட்டு போறாங்க. ஏன் பகல்லே வந்து ஹெல்ப் பண்ணலன்னா, வெளிச்சத்துல வந்தாங்கன்னா ஹெல்ப் பண்ண வரவங்களே அட்டாக் பண்ணுவாங்கன்றதுனால தான் அன்னைக்கு நைட் வரைக்கும் வெயிட் பண்ணி இருட்டான அப்புறம் போய் ஹிட்லரை தூக்கிட்டு வந்தாங்க. ஹிட்லரை கூட்டு வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து கொஞ்ச நாள்ல ஓரளவு கியூர் ஆகி ஒவ்வொரு கட்டா பிரிக்க ஆரம்பிச்சு கடைசியா கண்ணுல இருக்கிற கட்டை பிரிச்ச உடனே ஹிட்லருக்கு கண்ணு தெரியல, சுத்தமா கண்ணு தெரியல. இந்த மாதிரி கேஸ் அட்டாக்ல கண்ணு தெரியாம போறது சில மணி நேரத்துல, மேக்ஸிமம் கொஞ்ச நாள்ல சரியா போயிடும், கண்ணு திருப்பி தெரிய ஆரம்பிச்சிடும். டாக்டர்ஸ் ஹிட்லர் கண்ணை செக் பண்ணி பாக்குறாங்க, கண்ணுக்குள்ள பியூப்புல் எல்லாம் நல்லா செக் பண்றாங்க, ஒரு டேமேஜுமே இல்ல, ஆனா கண்ணு தெரியல. சரி எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டோம், கொஞ்ச நாள்ல சரியா போயிடும் அப்படின்னு ஃப்ரீயா விட்டுட்டு போக ஹிட்லர் சாதாரண சோல்ஜர் இல்ல, அயன் கிராஸ் வாங்கின தைரியமான சோல்ஜர். சோ ஜெர்மனோட பெஸ்ட் சைக்காலஜிஸ்ட் எட்மண்ட் ஃபாஸ்டர்னு ஒருத்தரை கூப்பிட்டு ஹிட்லரை பார்க்க சொல்றாங்க. அப்போதான் அவருக்கு தெரிஞ்சது ஹிட்லரோட பிளைண்ட்னஸ் பிசிக்கல் இல்ல, ஹிஸ்டரிக்கல். அதாவது அவரோட பிரச்சனை கண்ணுல இல்ல, மூளையில. அப்படின்னா அப்படின்னு கேக்குறவங்களுக்கு ஒரே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன். மல்டிபிள் பர்சனாலிட்டி டிசார்டர்னு சொல்லுவாங்கல்ல, அந்நியன் படத்துல கூட அம்பி ரெமோ, அந்த டிசார்டர் நிஜ வாழ்க்கையில இருந்த 2 பேஷண்ட். ஒரு பேஷண்ட்டுக்கு பீ ஸ்டிங்
தேனி கொட்டுறதுல அலர்ஜி. சப்போஸ் தேனி கொட்டி கரெக்டான டைம்ல ட்ரீட்மெண்ட் தரலனா சாகர வரைக்கும் கூட போகலாம். ஆனா அந்த டிஐடி டிசார்டர்ல அவங்க வேற ஒரு கேரக்டரா இருந்தப்போ ஒரு வாட்டி அவங்க ஆக்சிடென்ட்ல தேனி கடிச்சு அவங்களுக்கு பெருசா ஒண்ணுமே ஆகல. அதே உடம்புதான், ஆனா அவங்க வேற கேரக்டர்ல இருந்தாங்க. 2 பேஷண்ட்ல செகண்ட் பேஷண்ட்டுக்கு கண்ணுல பவர் ரொம்ப அதிகம், அவங்களால கண்ணாடி போடாம இருக்கவே முடியாது. ஆனா அம்பி ரெமோவா மாறுற மாதிரி அவங்க வேற கேரக்டரா மாறும்போது அவங்களுக்கு அவ்வளவா கண்ணாடி தேவையே படல. அதே கண்ணு தான், அதே உடம்பு தான், அதே அலர்ஜி தான். ஆனா அவங்க மூளை அவங்க வேற ஒருத்தரா நம்புறதுனால இந்த விஷயம் நடந்துச்சு. இத சைக்காலஜிஸ்ட் எட்மண்ட் ஃபாஸ்டர் உணர்ந்தார். ஹிட்லரோட கண்ணு நல்லா தான் இருக்கு, ஆனா அந்த பாம்பு அடிச்ச ஷாக்ல ஹிட்லரோட மூளையில நடந்த ஷாக்னாலதான் அவருக்கு கண்ணு தெரியாம இருக்கு. வேற வழியே இல்ல. இதுக்கு முன்னாடி யாருக்காவது இந்த மாதிரி நடந்துருந்துச்சுன்னா என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்ன்றது தெரிஞ்சிருக்கும். சோ ஒரு இருட்டு ரூம்குள்ள ஹிட்லரை கூப்பிட்டு போய் எல்லா லைட்டையும் ஆஃப் பண்ணிட்டு ஒரே ஒரு கேண்டில்ல மட்டும் ஹிட்லரோட மூஞ்சி முன்னாடி பத்த வச்சுட்டு, இந்த லைட் தெரியுதா, இந்த கேண்டில் தெரியுதா, கேண்டில் தெரியுதா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தாரு. ஹிட்லருக்கு நிஜமாவே தெரியல. அப்பதான் ஃபாஸ்டர் ஹிட்லரோட ஈகோவை பூஸ்ட் பண்றாரு. முன்னாடியே தான் இந்த கேண்டில் இருக்கு, உன்னால பார்க்க முடியும். இத்தனை தடவை மெசேஜ் எடுத்துட்டு போய் யாராவது சாகாம இருந்திருக்காங்களா? நீ இருந்திருக்க, ஏன்னா கடவுளுக்கே உன்னை ரொம்ப பிடிக்கும். இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ்லயே நீ தான் பெஸ்ட் சோல்ஜர்னு திரும்ப திரும்ப ஹிட்லர் கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்திருக்காரு. டெய்லி திரும்ப திரும்ப இதே ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராக்ரஸும் இல்லைன்னு ஃபாஸ்டர் கிவ் அப் பண்ற ரேஞ்சுக்கு வந்தப்போ கடைசியா ஒரு நாள் கடவுளே உன்னை நம்பும் போது நீ உன்னை நம்ப மாட்டியா? நம்ம நாடு ஜெயிக்கிறதுக்காகவே படைக்கப்பட்ட சோல்ஜர் நீ, ஆனா நம்ம அங்க சண்டை போட்டு இருக்கோம், நீங்க உண்மையை நம்பாம உட்கார்ந்து இருக்க. ஜெர்மனி தோத்துச்சுன்னா அதுக்கு ஒரே காரணம் நீயா தான் இருப்ப. நீ இப்போ எந்திரிச்சு வந்தா மட்டும்தான், நீ உன்னை நம்பினா மட்டும்தான் ஜெர்மனி ஜெயிக்கும் அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே ஹிட்லர் அவரோட கையை எடுத்து அந்த கேண்டில் அணைச்சிருக்காரு. எட்மண்ட் ஃபாஸ்டர் அன்னைக்கு அவரு ஹிட்லரோட கண்ணு மட்டும் திறக்கல, ஈகோவை பூஸ்ட் பண்ணி கனவையும் திறந்துட்டாரு. கியூர் ஆயிட்ட பிறகு ஃபுல் ஃபோர்ஸ்ல திருப்பி சண்டை போடலான்னு ஹிட்லர் அவரோட யூனிஃபார்மை போட்டுக்கிட்டு கிளம்பும் போது ஒரு நியூஸ் வருது, ஜெர்மன் சரண்டர் ஆயிருச்சு, போர்ல ஜெர்மன் தோத்துருச்சுன்ற நியூஸ் ஹிட்லருக்கு வருது. அந்த சைக்காலஜிஸ்ட் எத்தனையோ நாள் போராட்டாலும் நீ இல்லனா ஜெர்மன் தோத்துறோன்னு சொன்ன உடனே எது நடக்க கூடாதுன்னு ஹிட்லர் அவரோட கண்ணை திறந்தாரோ அது நடந்துருச்சு. அவரோட மெயின் கேம்ஸ் புக்ல இந்த நியூஸை கேட்ட உடனே என் கண்ணு திருப்பி இருட்டாயிருச்சு, என் கையில சிவர ஆரம்பிச்சது, உடனே டாக்டர்ஸ்லாம் என் கழுத்தை பிடிச்சி பெட் மேல தள்ளி ஊசி போட போனாங்க. அந்த நேரம் என் மூஞ்சி பெட்ல இருக்கும் போது நான் எனக்கே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன், இந்த ஜெர்மன் என்னோட ஜெர்மனி தோக்கிறதுக்கு யார் காரணமா இருந்தாலும் அவங்கள விட மாட்டேன், ஒரு நாள் இந்த ஜெர்மனியை நான் ஜெயிக்க வைப்பேன் அப்படின்னு எனக்கு நானே ப்ராமிஸ் பண்ணிக்கிட்டேன்னு அந்த புக்ல சொல்லியிருந்தாரு. 1919 30 வயசான ஹிட்லர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபுல்லா கியூர் ஆகி வெளியே என்ன பண்றதுன்னே தெரியாம நடந்து வராரு. மக்கள்லாம் எல்லா இடத்துலயுமே கவர்மெண்ட் கொடுக்குற சாப்பாடுக்காக கியூல நின்றுகிட்டு நிறைய பில்டிங்ஸ் உடைஞ்சு போய் ஜெர்மனி எப்படி இருக்கக்கூடாதுன்னு நினைச்சாரோ அன்னைக்கு ஜெர்மன் அப்படி இருந்துச்சு. ஜெர்மனி கிட்ட மிலிட்டரி இருந்துச்சு, சோல்ஜர்ஸ் இருந்தாங்க, ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சு. அப்பயே ஏன் தோத்துச்சுன்னு ஹிட்லர் யோசிச்சப்போ எதிர்கட்சிக்காரங்க தான் அது காரணம். அவங்க தான் ஆப்போசிட் டீம் கூட அலையன்ஸ் வச்சு நம்மளோட ஜெர்மனியை சரண்டர் ஆக வச்சாங்க. எதிர்கட்சிக்காரங்க யார் அதிகமா இருக்கிறது? ஜூஸ் அப்படின்ற விஷயத்தை ஆணித்தனமா நம்பினாரு. Birds of the same feather flock together ன்னு ஒரு பழமொழி இருக்கு. இனம் இனத்தோடு சேரும். ஒரு நாள் மிட் நைட் ஒரு பார்ல சின்னதா ஒரு மீட்டிங் நடக்கிறதா ஹிட்லர் கேள்விப்பட்டு அங்க போனாரு. அங்க போய் பார்த்தா ஜெர்மன் வர்க்கர்ஸ் பார்ட்டின்னு ஒரு சின்ன அரசியல் கட்சி, ஒரு 10 தலைவருங்க தான் இருந்தாங்க, ஒரு 300-400 ஃபாலோவர்ஸ் தான் அந்த கட்சிக்கே இருந்தாங்க. ஆனா ஏன் ஹிட்லர் அங்க போனாரு? ஏன்னா அவங்களோட எதிரிகளும் ஜூஸ் தான். அந்த நைட்டு ஜெர்மன் வர்க்கர்ஸ் பார்ட்டில இருந்து ஒருத்தர் பாருக்கு நடுவுல நின்னுக்கிட்டு ஜூஸ்னாலதான் நம்ம இவ்ளோ பின்னாடி இருக்கோம், நம்ம பணம் எல்லாமே ஏன் ஜூஸ் கிட்ட இருக்குன்னு பேசினே இருக்காரு. பார்க்க போற ஹிட்லர் கடுப்பாயி ஹிட்லர் எந்திரிச்சு பேச ஆரம்பிச்சாரு. அங்க உட்காந்துட்டு இருந்த எல்லாருமே பியரை கீழே வச்சுட்டு கை தட்டுறாங்க. ஹிட்லர் எவ்வளவு செமையா பேசியிருந்தா அந்த பார்ட்டியோட லீடராவே ஹிட்லர் ஆக்கிட்டாங்க. அந்த நைட்டுக்கு முன்னாடி ஹிட்லர் யாருக்குமே தெரியாது, அந்த கட்சி அத்தனை பேரும் எத்தனை மாசம் ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரியாது. ஒரே ஸ்பீச் ஒரே நைட்ல அந்த பார்ட்டியோட லீடர் ஆக்கிட்டாங்க. A pack of wolf leaded by a lion is a pack of lion னு சொல்லுவாங்க. 1000 நரிகளை ஒரே ஒரு சிங்கம் தலைமை தாங்குச்சுன்னா அது 1000 நரிங்க கிடையாது, 1000 சிங்கங்கன்னு சொல்லுவாங்க. ஒரே வருஷத்துல வெறும் 300-400 ஃபாலோவர்ஸ் இருந்த ஒரு அரசியல் கட்சி நேஷனலிஸ்ட் சோசியலிஸ்ட் ஜெர்மன் வர்க்கர்ஸ் பார்ட்டி, நாட்சி பார்ட்டின்னு ஜெர்மன்லயே ஒரு பெரிய கட்சி ஆச்சு ஒரே வருஷத்துல. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற 90% ஆஃப் த பீப்புள் இந்த கொடியை பார்த்திருப்பீங்க. இந்த கொடி அந்த நாட்சி கட்சியோடது. இந்த பார்ட்டி ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் எதிர்ப்பு வந்துச்சு. ஹிட்லர் மாதிரியே வேர்ல்டு வார் 1க்கு போயிட்டு டஃபா இருந்த எல்லாரையும் ஒண்ணு சேர்த்து பிரவுன் ஷர்ட்ஸ்னு ஒரு கேங்க ஃபார்ம் பண்ணி யாரெல்லாம் ஹிட்லருக்கு எதிர்கருத்து தெரிவிச்சாங்களோ எல்லாரையுமே அடிச்சு நொறுக்க ஆரம்பிச்சாங்க. நிறைய பேரை கொல்லவே கொண்டுட்டாங்க. ஏன்னா ஹிட்லரோட அப்பா சின்ன வயசுல சொல்லாம சொல்லி கொடுத்த ஒரு விஷயம்,
வயலன்ஸ். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், ஹிட்லர் ஜெர்மனோட லீடர் ஆகணும்னு ஆசைப்படுறாரு, அப்போ எலெக்ஷன்ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணாதான் எல்லாரும் ஓட்டு போட்டு அவரை தலைவராக்குவாங்க, ஆனா மக்களே அடிச்சா எப்படி ஓட்டு போடுவாங்க, எப்படி தலைவராக முடியும் அப்படின்ற டவுட். ஹிட்லரோட ஆசை ஜெயிக்கணும், ஆனா எலெக்ஷன்ல இல்ல, பை ஃபோர்ஸ், மிரட்டி. கரெக்டா அப்போதான் இட்டலியில பெனிட்டோ முசோலினின்னு ஒருத்தர் 30,000 பேரோட அந்த நாட்டோட மக்கள் தேர்ந்தெடுத்த லீடருக்கு முன்னாடி போய் வெளியே 30,000 பேர் நின்று இருக்காங்க, இப்போ நான் லீடர் ஆகலைன்னா என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது அப்படின்னு மிரட்டி ஹோல் இட்டலியோட லீடர் ஆயிட்டாரு. ஒரு நாட்டோட லீடரா மிரட்டி பை ஃபோர்ஸ்லயே ஆயிட்டாரு. இத பார்த்த உடனே ஹிட்லருக்கு அடுத்து என்ன பண்ணணும்னு தெரிஞ்சிருச்சு. ஜெர்மனோட பிரைம் மினிஸ்டர் குஸ்டாவ் வான்கர் அவரோட மினிஸ்டர்ஸ் கூட ஒரு சின்ன மீட்டிங் ஹால்ல மீட் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஹிட்லர் 600 பேரோட அந்த மீட்டிங் ஹாலை உடைச்சு உள்ள வந்துட்டு, உள்ள வந்த உடனே ஹிட்லர் அவரோட பிஸ்டல் எடுத்து மேல சீலிங்ல ஒரு வாட்டி சுட்டுட்டு பிரைம் மினிஸ்டர் மிரட்டி சரண்டர் பண்ண வச்சிருக்காரு. உடனே கூட இருந்த 600 பேர் கூட இன்னும் கொஞ்சம் ஆளுங்களையும் கூப்பிட்டுக்கிட்டு ஹோல் ஜெர்மனியை கேப்சர் பண்றதுக்கு பார்லிமெண்ட்டை நோக்கி நடந்து போனாங்க. ஆனா இட்டலியில ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் ரீசெண்டா தான் நடந்ததுனால ஸ்டேட் ட்ரூப்ஸ், ஸ்டேட் போலீஸ்லாம் அலர்ட் ஆகி இந்த 1000 பேர்கிட்ட இருந்தாங்கல்ல எல்லார் மேலேயும் ஓப்பன் கன் ஷூட்டிங் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. அந்த ஸ்பாட்லயே 14 பேர் செத்துட்டாங்க. லைட்டா அடிப்பட்ட ஹிட்லர் தப்பிச்சு ஓடிட்டாரு. ஊர்ல ஒரு இடம் விடாம 2 நாள் தேடினதுல 3வது நாள் ஹிட்லர் கிடைச்சிடுறாரு. நாட்டுக்கே எதிராக ஒரு வேலையை செஞ்சதுனால ராஜ துரோக வழக்குன்னு சொல்லுவாங்க, ட்ரீசன் கேஸ், அதை ஹிட்லர் மேல போட்டு ஜெயிலுக்குள்ள தள்ளிடுறாங்க. 5 வருஷம் வெளியே வர முடியாது. அவ்வளவுதான், ஹிட்லருக்கு அதை முடிஞ்சது அப்படின்னு எல்லாரும் நினைச்சாங்க. முடிஞ்சதா? அடுத்த பாட்டு ஆமா சூப்பரா இருந்துச்சு. இதுல நிறைய அந்த கேஸ் மாஸ்க் விழுந்து கண்ணு தெரியாம போன அந்த கதைலாம் நான் கேள்விப்பட்டதே இல்லை. இந்த மாதிரி இதான் ஆரம்பிச்சது, நாசி கட்சிலாம் ஆரம்பிச்சது எல்லாமே எனக்கு தெரியும், அந்த இதெல்லாம் தெரியும், இதுதான் தெரியாது. எனக்கு ஒரு சரியான கொடூரக்காரன் மட்டும் தெரியும். ஆனா நிறைய இன்ஃபர்மேஷன் எனக்கு தெரியாது அவரை பத்தி. ஆனா அவர் பார்த்தாலே பயமா இருக்கு. அதான் அவரோட அந்த குரூப்பே பயங்கரமான ஒரு குரூப்பா இருக்கும், அதாவது எதுக்குமே பயப்படாத ஒரு குரூப்பா இருக்கும்லாம் நான் நிறைய கேள்விப்பட்டு பார்த்துருக்கேன். நிறைய இது நல்லா இருந்துச்சு, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. அடுத்த பாட்டு சீக்கிரமே பார்க்கலாம். ஓகே, எங்க வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும்